வணக்கம். திரையரங்கம் பாதி ராத்திரி. இது ஒரு மலையாள திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ரத்தீனா. இவர் ஒரு பெண் இயக்குனர். இதுக்கு முன்னாடி இவங்க புழு அப்படின்ற பேரில் மம்முட்டி கதாநாயகனாக நடித்த ஒரு திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் சௌபீன் சாகிர். சௌபீன் சாகிர் ஹரீஷ் என்ற கான்ஸ்டபிள் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகி நவ்யா நாயர். நீண்ட இடைவெளிக்கு பிறகு நவ்யா நாயர் நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் இது. அவர் நான்சி குரியன் என்ற சப் இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அணக்கரன்ற ஊரில் ஒரு காவல் நிலையம். அந்த காவல் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றுறவங்க தான் நான்சி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நவ்யா நாயர். அதே காவல் நிலையத்தில் கான்ஸ்டபிளாக பணியாற்றக்கூடியவர் ஹரீஷ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சௌபீன் சாகிர். சௌபீன் சாகிருக்கு அவருடைய குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் இருக்குது. அவருக்கும் அவர் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு அப்படி இப்படின்ற மாதிரி ஆகி அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அந்த மகள் அவருடைய மனைவிக்கிட்ட இருக்காங்க. மனைவி கூட இவர் இல்லை. அதே மாதிரி நவ்யா நாயருக்கும் அதே பிரச்சனை தான். அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் ஃபெலிக்ஸ். அவர் இந்த இல்லற வாழ்க்கை அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அதில் வெறுத்து போய் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஞான நிலை அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்மீகம் இந்த மாதிரி எண்ணங்கள் உண்டாகி இந்த இல்லற வாழ்க்கையிலேருந்தே விலகி போய் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்து அவர் வட இந்தியாவுக்கு கிளம்பி போயாச்சு. இந்த 2 பேருடைய வாழ்க்கையுமே சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு இல்லை. அதே காவல் நிலையத்தில் டிஒய்எஸ்பி உயர் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிக்கிட்டு இருக்கவர் சுரேஷ்குமார் அப்படின்ற கதாபாத்திரம். அவர் ஒரு நாள் இரவு பணி, நைட்டு ஷிஃப்ட்டுன்னு இருக்குல்ல, அந்த இரவு பணியை இவங்க 2 பேருக்கும், ஹரீஷுக்கும் நான்சி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நவ்யா நாயருக்கும் 2 பேருக்கும் கொடுத்து இந்த இரவு ரோந்து பணியை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி ஒதுக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. ஒரு அடர்ந்த காட்டு பகுதி ஒன்றில் அவங்க போகும்போது அந்த காட்டு பகுதியில் ஒரு இரவு நேரத்தில் ஒரு கார் நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த காரில் 2 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. அது யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக பக்கத்தில் போய் அப்படின்னு வரும்போது அந்த கார்லேருந்து ஒரு மனிதன் தப்பிச்சு ஓடுறான். அவனை விரட்டிட்டு இவங்க போய் அப்படின்னு வரும்போது அதுக்குள்ளே கார் கிளம்பி போயிடுது. அந்த காரை ஓட்டுவது வேறு யாரோ, ஓடி சென்ற மனிதன் யார்? அந்த நேரத்தில் உயர் காவல்துறை அதிகாரிகிட்ட அழைப்பு வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போக வேண்டிய நிலையாயிருது. சிசிடிவி கேமரா இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படிப்பட்ட இரவு நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு கார் கிளம்பி போயிருக்கு. அந்த இடத்துல இவங்க ஜீப்பில் போயிருக்காங்க 2 பேருமே. ஹரீஷ் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சௌபீன் சாகிரும், நான்சி கதாபாத்திரத்தில் வரக்கூடிய நவ்யா நாயரும் 2 பேர் போய் அந்த காரையும் பார்க்குறாங்க, விரட்டவும் செய்கிறாங்க அந்த கார்லேருந்து தப்பிச்சு ஓடிய மனிதனை. இந்த விஷயத்தை ஏன் காவல் நிலையத்தில் இவங்க சொல்லவே இல்லை. தற்காலிகமாக அவங்களுடைய டியூட்டியிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிடறாங்க 2 பேரையும். ஒரு மனிதன் அந்த பகுதியில் இறந்து கிடக்கலாம். அந்த இறந்த மனிதன் யார்? அந்த பகுதியில் உண்மையிலேயே நடைபெற்ற சம்பவம் என்ன அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை இவங்க 2 பேரும் இப்போ வேலையிலிருந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாச்சுல, சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட பிறகு இவங்க 2 பேரும் அன்அஃபீஷியலாக இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, அந்த கார் யாருக்கு சொந்தமானது, அந்த காரில் அமர்ந்திருந்த 2 பேர் யார் யார், அந்த ஓடிய மனிதன் யார், அவன் எப்படி கொல்லப்பட்டான், அந்த மனிதனை கொன்றது யார், எதற்காக கொன்றார்கள் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தங்களுடைய சொந்த முயற்சியில் ஈடுபட்டு படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சியில் எப்படி பல உண்மைகளை வெளியே கொண்டு வருகிறார்கள். அதான் இந்த திரைப்படத்தினுடைய அவுட்லைன். கிளைமேக்ஸில் அந்த கொலையை யார் செய்தது, எதற்காக அந்த கொலை செய்யப்பட்டது அப்படின்றத நமக்கு தெரிய வரும்போது உண்மையிலேயே படம் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே நம்ம அதிர்ச்சி அடைஞ்சிடறோம். இந்த திரைப்படம் கவித்துவ தன்மையுடன் மிகவும் மென்மையாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் நடைபெறக்கூடிய பல சம்பவங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் அப்படின்றதுனால இந்த திரைப்படம் அப்படியே படுவேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு இல்லை. சௌபீன் சாகிர் ஹரீஷ்னு சொல்கிற அந்த கான்ஸ்டபிள் கதாபாத்திரத்தில் மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும்போது அந்த கதாபாத்திரத்தின் மீது நமக்கு அளவற்ற பரிதாப உணர்ச்சி உண்டாகிறது. தன்னுடைய மகள் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அளவற்ற பாசத்தை பார்க்கும்போது நமக்கு இனம் புரியாத
மதிப்பும் மரியாதையும் அந்த கதாபாத்திரத்தின் மீது உண்டாகிறது. நவ்யா நாயர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கதாபாத்திரம் ஒரு சிம்பத்தட்டிக் கதாபாத்திரம். எனினும் தான் ஏற்றிருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக அவர் பொருந்தியிருக்கிறார். பிரபல கன்னட நடிகரான அச்சுத் குமார் அவர்தான் காவல்துறை அதிகாரி சுரேஷ்குமார் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர். அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வேண்டும் என்றால் மிடுக்கான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டும். அவர் இதை நன்கு செய்திருக்கிறார். காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய ரஷீத் என்ற கான்ஸ்டபிள் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் அனுபவ நடிகரான ஹரிஸ்ரீ அசோகன். ஹரிஸ்ரீ அசோகனுடைய பண்பட்ட நடிப்பை அவர் வரக்கூடிய அனைத்து காட்சிகளிலும் நம்மால் உணர முடிகிறது. சகாதேவன் என்ற கதாபாத்திரத்தில் இந்திரன்ஸ் நடித்திருக்கிறார். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சிக்கு சற்று முன்பு வரக்கூடிய இவருடைய கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு மிகப்பெரிய அளவில் துணை புரிகிறது. ஆன் அகஸ்டின் இவர் யாஸ்மின் என்ற கதாபாத்திரத்தில் வருகிறார். மிகவும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய கதாபாத்திரம் இது. அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு இயல்பான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை இவர் சிறப்பாக செய்து நம்முடைய பாராட்டுக்களை பெறுகிறார். அன்சார் அலி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சன்னி வைன். இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய திருப்பம் உண்டாவதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய கதாபாத்திரம் அது. அந்த கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக இவர் பொருந்தியிருக்கிறார். ஆத்மியா ராஜன் இவர் அஞ்சலி என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அஞ்சலி கதாபாத்திரம் இந்த படத்தினுடைய கதையோட்டத்திற்கு பெரிய அளவில் துணை புரியக்கூடிய கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தில் தன்னுடைய கனமான நடிப்பை வெளிப்படுத்தி இவர் நம்முடைய இதயத்தில் தனியான ஒரு இடத்தை பிடிக்கிறார். நவ்யா நாயரின் கணவர் ஃபெலிக்ஸ் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் சபரீஷ் வர்மா. அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு நடிப்பை வெளிப்படுத்தினால் நன்றாக இருக்குமோ அதை சிறப்பாக அவர் செய்திருக்கிறார். ஷாஜி மராட் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையை எழுதியிருப்பவர். காவல்துறையில் பணியாற்றி இருக்கக்கூடிய இவர் இதற்கு முன்பும் காவல்துறை சம்பந்தப்பட்ட பல திரைப்படங்களுக்கு கதையை எழுதியிருக்கிறார். அந்த துறையில் இருக்கக்கூடிய பல அனுபவங்களை கொண்டிருக்கக்கூடிய இவர் தன்னுடைய மாறுபட்ட திறமையை வெளிப்படுத்தி இந்த கதையை உருவாக்கி இருக்கிறார். அதற்காகவே நாம் இவரை பாராட்டலாம். ஜேக்ஸ் பிஜாய் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். கிரைம் பாணியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்திற்கு எந்த அளவிற்கு ஒரு இசையமைப்பாளருடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற விஷயம் நமக்கு நன்கு தெரியும். அதை நன்கு புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இசையமைப்பாளர் தன்னுடைய பங்களிப்பை பாராட்டக்கூடிய அளவிற்கு செய்திருக்கிறார். ஷேனாட் ஜலால் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர். மர்ம முடிச்சுகள் பலவற்றை கொண்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தில் ஒரு சினிமாட்டோகிராஃபருடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒளிப்பதிவாளர் தன்னுடைய திறமையை நன்றாக வெளிப்படுத்தி இந்த திரைப்படத்தினுடைய கதையோட்டத்திற்கு பெரிய அளவில் துணை புரிந்திருக்கிறார். பொயட்டிக் நேச்சருடன் உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு கிரைம்பாணி திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பாதி ராத்திரி திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கு கட்டாயம் இந்த திரைப்படம் பிடிக்கும்.